தமிழக அரசியலில் இன்றைக்கி ஒரு அதிரடியான விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி அவர்களின் மீது ஒரு மான நஷ்ட வழக்கு நீதிமன்றத்தில் இன்றைக்கி பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த வழக்கு எதனால் அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சாங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா, கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கும் கள்ளச்சாராயம் மறைந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட உயிர்கள் கள்ளக்குறிச்சியில் போயிருக்கு. இந்த கள்ளச்சாராயத்துக்கும் அண்ணாமலைக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த கள்ளச்சாராயத்தை கூட்டு சதியின் மூலமாக அண்ணாமலை தலைமையில் தான் இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஒரு ஆதாரமற்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீடியா முன்னால் வச்சுருக்காரு. இது உண்மையிலே அண்ணாமலை அண்ணன் மனதை மிகவும் ஒரு புண்படுத்தியிருக்கு. இன்னொன்று ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இன்றைக்கு தமிழகத்தில் செயல்படக்கூடிய அண்ணாமலை அவர்களின் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக இது போன்ற ஆர்எஸ் பாரதி தொடர்ச்சியாகவே அண்ணாமலை அண்ணன் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தொடர்ச்சியாக பொய் குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் பரப்பி வருகிறார். இதன் காரணமாகத்தான் இந்த வழக்கு உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இது போன்ற ஒரு அநாகரிகமற்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட்டால் தான் அவங்களுடைய திமிர் பேச்சு ஆணவ பேச்செல்லாம் குறையும். இன்னொன்று, இந்த வழக்கை பதிவு செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன், ஆர்எஸ் பாரதி மீதும் திமுகவை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. எப்போனா சில வருஷங்களுக்கு முன்னால் அண்ணாமலை அரசியல் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் சின்ன பையன், ஒரு பொடி பையன், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் மேலே நானே வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே வச்சுருக்கேன், பெரிய அரசியல் தலைவர்கள்லாம், அண்ணாமலையால் என்ன பண்ண முடியுன்ட்டு ஒரு திமிர் பேச்சு ஆர்எஸ் பாரதி பேச்சிருக்காங்க. அதுக்கும் அண்ணாமலை அண்ணன் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த சின்ன பையனால் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய விளைவுகளை பார்ப்பீங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் தக்க தண்டனையை ஆர்எஸ் பாரதிக்கு வழங்கும் என்று நம்புகிறோம். பார்ப்போம். முக்கியப்பட்டால் தான் அவங்களுடைய திமிர் பேச்சு ஆணவ பேச்செல்லாம் குறையும். இன்னொன்று, இந்த வழக்கை பதிவு செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை நான் சும்மா விட மாட்டேன், ஆர்எஸ் பாரதி மீதும் திமுகவை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்எஸ் பாரதி கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொல்லியிருக்காரு. எப்போனா சில வருஷங்களுக்கு முன்னால் அண்ணாமலை அரசியல் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலையெல்லாம் சின்ன பையன், ஒரு பொடி பையன், நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ பேர் மேலே நானே வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே வச்சுருக்கேன், பெரிய அரசியல் தலைவர்கள்லாம், அண்ணாமலையால் என்ன பண்ண முடியுன்ட்டு ஒரு திமிர் பேச்சு ஆர்எஸ் பாரதி பேச்சிருக்காங்க. அதுக்கும் அண்ணாமலை அண்ணன் பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த சின்ன பையனால் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய விளைவுகளை பார்ப்பீங்க அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் தக்க தண்டனையை ஆர்எஸ் பாரதிக்கு வழங்கும் என்று நம்புகிறோம். பார்ப்போம்.